ஹை வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் அடிக்கடி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் உருவாக்குறப்ப எந்த வார்த்தை முதல்ல வரணும், அந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரணும், வேர்ப் பொதுவாக எந்த இடத்துல வருது, சப்ஜெக்ட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத அன்கான்சியஸாக நம்ம லேர்ன் பண்ணிடுவோம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இங்கே நான் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். திஸ் சில்ட்ரன் அவே கீப் ஃப்ரம். இந்த கீப் அப்படிங்கிற வார்த்தையை க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். அதுதான் ஸ்டார்டிங் வேர்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ குழந்தைகளிடமிருந்து இதனை தள்ளி வைக்கவும், இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. கீப் அப்படிங்கிற வேர்ட் முதல்ல வரணும். ஸோ ஆன்சர் இஸ் கீப் திஸ் அவே ஃப்ரம் சில்ட்ரன். ரொம்ப சிம்பிள். இப்போ கீப் அப்படின்னா வைக்கவும் அப்படின்னு அர்த்தம். கீப் திஸ் இதனை வைக்கவும், அவே இதனை தள்ளி வைக்கவும், ஃப்ரம் சில்ட்ரன் இதனை தள்ளி வைக்கவும் குழந்தைகளிடமிருந்து. தமிழ் வாக்கியத்தை பாருங்கள், குழந்தைகளிடமிருந்து அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி வருது. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். இதே மாதிரி எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ், குளிர்ச்சியான மற்றும் உலர்ந்த இடத்தில் வைக்கவும். இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். குளிர்ச்சியான மற்றும் உலர்ந்த இடத்தில் வைக்கவும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்டோர் இன் எ கூல் அண்ட் ட்ரை பிளேஸ். ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்டோர் அப்படிங்கிறது வேர்பு. ஸ்டோர் இன் எ கூல் அண்ட் ட்ரை பிளேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதனை காலாவதி தேதிக்கு முன் பயன்படுத்தவும். அதாவது இதை எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி பயன்படுத்துங்க. யூஸ் அப்படிங்கிற வேர்ப் முன்னாடி வரணும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. யூஸ் திஸ் பிஃபோர் எக்ஸ்பைரி டேட். கலோக்கியலாக கம்யூனிகேஷன் ஸ்டைலில் சில வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுவோம். அதே மாதிரி தமிழில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே இங்கிலீஷில் சில வாக்கியங்களை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். எல்லா வாக்கியங்களையும் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இப்போ யூஸ் திஸ் பிஃபோர் எக்ஸ்பைரி டேட், பிஃபோர் எக்ஸ்பைரி டேட் யூஸ் திஸ், இந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் தமிழில் இருக்கிற வாக்கியங்களை, தமிழில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் சென்டென்ஸை புதுசாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை உறைய வைக்க வேண்டாம். அதாவது இதை ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக டூ நாட் யூஸ் பண்ணுவோம். டூ நாட் கீப் இட் இன் தி ஃப்ரீசர். இதை ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். மூடியை நன்றாக அடைத்து வைத்திருக்கவும். அகெயின் கீப் அப்படிங்கிற வேர்பை ஃபர்ஸ்ட் வேர்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீப் த லிட் டைட்லி க்ளோஸ்ட். இந்த லிட் அப்படின்னா மூடி. கீப் த லிட் டைட்லி க்ளோஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பிளக்கை சரியாக சொருகவும். ஸோ 4 வேர்ட்ஸ் தான். இன்சர்ட் த பிளக் ப்ராப்பர்லி. இந்த இன்சர்ட் அப்படிங்கிறது வேர்ப், த பிளக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ப்ராப்பர்லி அப்படிங்கிறது அட்ஜங்க்ட். திறப்பதற்கு முன் முத்திரையை சோதனை செய்யவும். திறக்கிறதுக்கு முன்னாடி சீலை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சென்டென்ஸ். செக் த சீல் பிஃபோர் ஓப்பனிங். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். செக் த சீல் பிஃபோர் ஓப்பனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சமைக்கும் முன் நன்றாக கழுவவும். கிளீன் இட் வெல் பிஃபோர் யூ குக். பிஃபோர் யூ குக் கிளீன் இட் வெல், அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உலோக கரண்டிகளை உள்ளே பயன்படுத்த வேண்டாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டூ நாட். அப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யூஸ் அப்படிங்கிற வேர்பை சேர்த்துக்கோங்க. டு நாட் யூஸ் மெட்டல் ஸ்பூன்ஸ் இன்சைடு. ஸோ இதில் இம்பரேட்டிவ் டைப்பில், அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற வாக்கியங்கள் பார்த்தோம். இதனுடைய டிஃபிகல்ட்டி லெவலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில். தட் இஸ் அடுத்த வீடியோலையும் இதே எக்ஸசைஸ் தான். அந்த வீடியோவும் பாருங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷியோராக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் valuable comments.